எந்த பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ பாமக தேமுதிகவுடைய பேட்டர்ன் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு பார்கெயின் பண்ணுறதும் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஈவே ராமசாமி ஐயாவை திட்டுனீங்கன்னா வேட்டியை மடித்து கொண்டு சண்டை போடுவேன் அப்படின்னு அன்புமணி சொன்னதும், இப்போ திருமாவளவன் ஐயாவுடைய மாநாடு நடந்ததுக்கப்புறம் வேற மாதிரி மாற்றிக்கிறதும், இதெல்லாம் அவங்கக்கிட்ட ரெகுலராக இருக்கிற ஒன்று. தேமுதிக சில டைம் அவங்ககிட்டயே கூட பேசிக்கிற அளவுக்கு முத்தி போயிடும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. நாம யாரோட கூட்டணி வைக்க போறோம்னு கேக்குற அளவுக்கு 19லயா 21லயா துரைமுருகன் வந்து ஒரு பெரிய பிரஸ் மீட் கொடுத்து சொன்னார். என்ன ப்ராப்ளம்னா இவங்களுக்கு தனியா நின்று ஜெயிக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அது சிவாஜி கணேசன் ஐயாவாக இருந்தாலும் சரி, அல்லது பாமகவாக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் உச்சத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் வாங்கின வாக்குகளை கூட பாமக வாங்கவில்லை. பாமக 80லிருந்து அரசியல் போயிட்டு அவ்வளவு வாக்குகளையும் வாங்கினாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் தேமுதிகல இருந்து தொண்டர்கள் வந்து திமுக பக்கம் போயிட்டு, இப்போ வைகோ ஐயாவுடைய அந்த நிலைமை என்ன, அவர்கிட்ட இருந்த அந்த தளபதிகள் அல்லது வாட் எவர் இட் இஸ் எல்லாரும் இப்போ திமுகவுக்கு வந்துட்டாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அது 2016 நடந்தது. அவங்களுடைய முக்கியமாக பணியாற்றக்கூடிய தளபதி தொண்டர்கள் போக மாட்டாங்க. அது இந்த விஜயகாந்த் ஐயாவுடைய அந்த ஊர்வலம் பார்க்கும்போது அது கண்குட்டா தெரிஞ்சிச்சு. ஆனால் பிஜேபி அந்த இடத்துல ஒரு சாமர்த்தியம்னு சொல்றதை விட ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தை செஞ்சது. எனக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு, எனக்கு அவர் ஒரு மென்டாரா இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணாமலை ஐயாவும் பேசுறாரு, மோடி ஐயாவும் பேசினாரு. மோடி ஐயா இப்பதான் பேசினாருன்னு நீங்க எடுத்துக்கூடாது. நீங்க சொல்லும்போது அந்த துணி வந்திருந்ததுன்னா நான் திருத்துறேன். மோடி ஐயா பதவி ஏற்க போறார் 2014. விஜயகாந்த் பேசினார். அதாவது பிரேமலதா அம்மாவை பற்றி பெருமையா பேசினார். அதாவது எவ்வளவு தூரம் இவங்க போய் ஓட்டு வாங்குவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிலாம் பேசின அளவுக்கு நேர்மையா இருந்த ஒரு விஷயம்தான். இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பலன் உண்டா இல்லையா இல்ல யாருக்குங்கிறது தானே முக்கியம். இப்போ ஓட்டு வாங்குறதுக்காகத்தான் கூட்டணி அப்படின்னு சொல்றதாக இருந்தா இந்த முறை இல்ல 2-3 இருக்குல்ல கேஸ் இல்லைங்க, சூட்கேஸ் கேஸ்லாம் நிறைய விஷயங்கள் அரசியல் இருக்கு, அது தனியா பேசிப்போம். அடிப்படையில் ஓட்டு வாங்கறதுக்காக தான் கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிறதாக இருந்தா தமிழகம் இந்த வாட்டி வந்து பதில் சொல்ல போறது 2 கேள்விக்கு தான். திமுக வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி, மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி. அப்படித்தான் இந்த இதுல நிக்க போகுது. ஸோ யார் கூட இருந்தால் அது நாளைக்கு நல்லது. தொண்டர்களுக்கும் வந்து அதிமுகவோட இல்ல அப்படிங்கறீங்க. அதிமுகவோட பாமக டிஎம்கே வேணுமா இல்லையான்னு முடிவு எடுக்கணும், இல்ல பிஜேபி வேணுமா? அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பேசுறதா இருந்தா அதிமுக கிட்ட 33% இருக்கு, பிஜேபி கிட்ட 20 இருக்கலாம், 19 வரலாம், 21 வரலாம்ங்கற காத்துல எழுதுறது தானே. நீ இதுல ஸ்டோன்ல எழுதல இல்ல, தவறே இல்லைங்க. நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் காத்துல எழுதுறதுங்கிறது வந்து மிலிட்டரியில பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இது அதிமுகவோட போயிட்டா அது கணக்கு ரீதியான இருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நடக்க போறது பாராளுமன்ற தேர்தல். இங்க ஜெயிச்சது ஜெயிக்கல அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் வந்து அன்னியோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதற்கு பிறகு அமைச்சரவை, அதற்கு பிறகு ராஜ்யசபா சீட் அப்படின்னு சொல்றதா இருந்தா அதிமுக இன்னைக்குடைய நிலைமையில அதனால ஜெயிச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் பிஜேபில ஒரு அமைச்சரவை கண்டிப்பா வர முடியும். லாஸ்ட் டைமே அன்புமணி ஐயாவுக்கு அந்த அமைச்சரவை வாங்க முடியாது, வர முடியாது. ஏன் அப்படின்னா அவர் யாருக்கு பிரதமர் போஸ்ட் போல் எங்க விட போயிட்டு போறது இல்லைங்க. போஸ்ட் போல் நீங்க யாரோட போனாலும் உங்களை சார்ந்தவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது வேற, சாராதவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது வேற. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைமே 2014 அன்புமணி ஐயாவுக்கு வந்து கொடுத்திருக்க முடியும், ஆனால் வேற காரணங்களுக்காக அது கொடுக்கப்படல. ஆனா நீங்க பிஜேபி கிட்ட இருந்து இருக்கிற ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கணும். சம்பந்தமே இல்லாமல் ஜெயசங்கர் என்கின்ற தமிழர், நிர்மலா சீதாராமன் என்கின்ற தமிழர், சம்பந்தங்கள் அதிகமாக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன், இல கணேசன், தமிழிசை இவங்கெல்லாம் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து அது வாக்குகளை வைத்து கொடுக்கின்ற ஒரு விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவங்களுக்காக இருக்கட்டும் அல்லது பாமக இருக்கட்டும், பிஜேபிக்கு போகிறதுனால நிறைய பலன்கள் இருக்குங்கிறது தான் அடிப்படை. உங்க டிவிஎஸ் முன்னாடி சொல்லியிருக்கிற, தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற 23% 27% விலைவாசியை விட வேகமா ஏறிட்டு இருக்கிற மோடியுடைய ஆதரவு நிலைமை, இப்ப வேற ஒரு தொலைக்காட்சியில வந்திருக்கக்கூடிய சர்வேல இவருக்கு 22 இவருக்கு 23 அப்படின்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை பாமகவோட போனா லாங் டர்ம் பெனிஃபிட் இருக்கு. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தனக்கு தானே பதில் செய்து சொல்லிக் கொண்டால் அவங்க வந்து பிஜேபியோட போவாங்க. என்னன்னா
முதல் முறையாக முக்கோண தேர்தல் என்று ஒன்று நடக்கிறது. 3 சித்தாந்தங்கள் போட்டி போடுகிறது. 14ல அது நடந்தது. 3 அணி வேற. அப்படி பார்த்தா சீமன் ஐயா கோச்சு பேர் அவரு அணில் அணிகள் என்ற அடிப்படையில் 3 சித்தாந்தங்கள் 3 கோணங்களில் இந்த தேர்தலை முதல்ல சந்திக்க போகுது. பக்கத்து வீட்டுல எதிர்த்து வீட்டுல இந்த சேருக்கு சொல்லுவாங்களே, எதிர் வீட்டுல வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டுல வாங்கிட்டாங்கன்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த தேர்தலில் அண்ணாமலை ஐயாவுக்கு என்ன மாதிரியான பாப்புலாரிட்டி வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு வரியில் முடிச்சிடுறேன். ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், அருப்புக்கோட்டை, முடக்கரிச்சி 4 இடத்துக்கு போங்க. இன்னி வரைக்கும் கடந்த 17 தேர்தலில் அது யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோ அவங்க தான் மாநிலத்திலேயோ அல்லது மத்தியிலேயோ ஆட்சி அமைச்சிருக்காங்க. முடிஞ்சுச்சுன்னா அங்கே போய் ஒரு 1000 பேர்கிட்ட சர்வே நடத்துறீங்கனாலே உங்களுக்கு தகவல் கிடைக்கும். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவரை நிகழ்ச்சி கண்போடு வரவேற்கின்றேன். பிஜேபியோட போனா இது மத்திய தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், பிரதமர் யாருன்னு தீர்மானிக்க போறாங்க. பிஜேபியோட போனாலாச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு அமைச்சருக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல மத்திய அரசுடைய ஆதரவு பெற வாய்ப்பு இருக்கு. அதிமுகவோட போனா என்ன இருக்கு? இல்ல அப்படி கணிக்க முடியாது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் தான் அடிப்படை முக்கியமான ஒன்று. அதன் அடிப்படையில தேர்தலை சந்திக்கிறாங்க. நாட்டின் பிரதமர் என்று யாரை மாநில நலன், மாநில பிரச்சனை அதெல்லாமா தேர்தல்ல முக்கியம்? ஜெயிக்கணும்ல சார். இல்ல ஜெயிப்பதற்கு மாநிலத்தில் உள்ள பிரச்சனை அடிப்படையில் மக்களுக்கு வாக்குறுதிகளுக்கு அவருடைய நம்பகத்தின் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்க. நீ நாட்டில் மோடி பிரதமர் சொல்லல நீங்க 37 இடங்கள் அம்மா ஜெயிக்கல. இந்தியாவில மேற்கு வங்கத்துல, கேரளாவில, நீ திரிபுராவில, கர்நாடகாவில, ஆந்திராவில அப்படி சொல்லி ஜெயிக்கலீங்க. அனைவருமே அந்தந்த மாநில நலனை முன்னிறுத்தா தேர்தல் சந்திச்சாங்க. அதுக்குள்ள வெற்றி கிடைக்குங்க. ஏன் இந்த மாதிரியான வாதங்கள் என்பது தமிழ்நாட்டில் பேசுவது என்பது பாஜக தனக்கான ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பாக்குறீங்க. அதற்காக பேசுவது பேச்சு வந்து இதற்காக தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் சமைக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பாஜகவுடைய மொத்த நடவடிக்கைகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. இதே திமுக பாஜக ஒரு அணி சேர்ந்து மத்தியில ஆட்சியில இடம் பெற்று என்ன சாதிச்சுன்னு பாருங்க. ஒன்றுமே இல்ல. தமிழ்நாடு என்ன பண்ணான்னு பாருங்க. தமிழ்நாடு பிரச்சனைகள் இன்றைக்கும் தீர்க்கல. நீங்க தான் திரும்ப சொல்றீங்க 11 மருத்துவக் கல்லூரி நாங்கள் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் மத்திய அரசுக்கிடமிருந்து வாங்கி பெற்றோம்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் எந்த கணக்கு? இல்ல இது அதாவது மத்திய அரசு மாநில அரசுகள் உறவுமுறையில் இணக்கமாக இருந்து அதிமுக பெற்றதை கடந்த சொன்னோம், மறுக்கவே இல்லைங்க. நாங்க நீண்ட காலமா அதே லாஜிக்க திரு ரவிச்சந்திரன் கேட்கிறாரு, நான் கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு, இதே லாஜிக் படி ஏன் பாமக யோசிக்க கூடாது? நாம மத்திய அரசில் பங்கு பெற்று நாம தமிழ்நாட்டுக்கு நல்லதை வாங்கிட்டு வருவோம் நினைக்க கூடாது? இல்ல நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ அல்லது காங்கிரஸ் ஆதரவு பெற்ற கட்சியோ பாஜகவோ இத்தனை ஆண்டு காலத்தில் வஞ்சனை செய்திருக்கிறது, வஞ்சித்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனாலும் கூட காங்கிரஸோடும் பாஜகவோடும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருக்கிறது மறுக்க முடியாது. காரணம் தமிழ்நாட்டில் திமுக நியாயத்தை பேசுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் உங்க கூட வரேன்னு சொன்னா வேணாம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோமே. என்ன சார் இரண்டு தேசிய கட்சிகளும் வஞ்சித்து விட்டது? இல்ல ஹிந்தி விஷயத்துல நீண்ட காலமா காங்கிரஸ் எதிர்த்தான் திமுகவே பிறந்தது. ஆனா இன்றைக்கு அதே காங்கிரஸ் கட்சி தாங்கள் செய்த தவறை உணர்ந்ததாக பேசுகிறது. இது அரசியல் மாற்ற விடுங்க. அதே மாதிரி கடந்த காலத்துல ஈழ பிரச்சனை வந்தது, பல பேர் கொன்றாங்க. அன்றைக்கு திமுக முரண்பட்டது, காங்கிரஸ் ஏற்றதுங்க. இது மாதிரி உடன்பாட்டையும் பேசுவாங்க, கூட்டணியும் அமைப்பாங்க. என்ன காரணம்னா மாநில அளவில் அதிமுக திமுக 2 பிரதான கட்சிகளும் ஒருவருக்கு மிக எதிர் கருத்து கொண்டவங்க. கருத்துனா திமுக வீழ்ச்சி என்பது அதிமுகவுக்கு. அப்போ இதன் அடிப்படையில் அமைவதுதான் கூட்டணி. அதை தாண்டி மத்தியில எந்த ஆட்சி அமைந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்று பலன் எப்ப பலன் கிடைச்சீங்களா? மெஜாரிட்டி இல்லாத போது, அதாவது திமுக இடம்பெற்ற போதெல்லாம் பாஜகவிலையோ காங்கிரஸ் கட்சியிலோ மைனாரிட்டியாக மத்தியில ஆட்சி அமைந்தது. அன்றைக்கு திமுக நெருக்கடி கொடுத்து நல்ல துறைகளை வாங்கி தங்களை பலப்படுத்திக் கொள்வதையும் தமிழ்நாடு என்ன பண்ணீங்க. ஆனால் அதிமுகவுக்கு ஒருபோதும் அந்த வாய்ப்பு வரவே இல்லை. ஏன் 40 வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு மைனாரிட்டியான ஆட்சியை மத்தியில் அமைந்திருக்கிற போது அதிமுக இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்றிருப்பாங்க அதிமுக.